ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, யூனிட் 6ல் மைக்ரோபயாலஜி அண்ட் பிளான்ட் பெத்தாலஜி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு பேசிக் தெரியும். ஸோ அப்புறம் நுண்ணுயிரிகள் பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் என்ன அப்படின்னா வந்து மைக்ரோபயாலஜி. ஸோ இப்போ மைக்ரோ அப்படின்னாலே ரொம்ப நுண்ணியது, ரொம்ப சின்னதாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் என்னது மைக்ரோன்னு சொல்லுவோம். அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் என்ன அப்படின்னா வந்து மைக்ரோபயாலஜி. சரியா? ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம இதில் இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோபயாலஜி, அப்போ வாட் இஸ் மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன் மைக்ரோபயாலஜி அப்படின்னா வந்து மைக்ரோபயாலஜியோட ஹிஸ்ட்ரி பழமையான காலத்தில் எப்படி இருந்துச்சு, மீன்ஸ் இதை பற்றின ஒரு அவேர்னஸ், ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அண்ட் தென் பிரான்ச்சஸ், இப்போ மைக்ரோபயாலஜினா அதில் என்னென்ன மாதிரியான பிரான்ச்சஸ் இருக்குது, அது எது ரிலேட்டடான ஸ்டடீஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜென்ரேஷன் வந்து எப்படி மைக்ரோபயாலஜியில் வந்து டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்ளிகேஷன். ஸோ இப்போ பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ மைக்ரோபயாலஜிக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் அப்ளிகேஷன்ஸ், அதை வந்து நம்ம என்னென்ன விஷயங்களுக்காக அப்ளை பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா வந்து we can only see under the microscope. ஒரு நம்மளோட மைக்ரோஸ்கோப்க்கு கீழே மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த நுண்ணுயிரிகளை பார்க்க முடியும். பட் அது என்னதான் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருந்தாலும் கூட நம்மளோட டே டு டே லைஃப்பில் அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேவா? So the first one, the study of organisms invisible by the naked eyes. அப்போ invisible by the naked eyesனா, ஸோ அப்போ நம்மளோட வெறும் கண்ணுக்கு என்ன ஆகாது அப்படின்னா வந்து தெரியாது. naked eyeனா என்னது, நம்மளோட வெறும் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்மளோட வெறும் கண்ணுக்கு தெரியாத அந்த ஆர்கானிசம்ஸ் பற்றி நம்ம படிக்கக்கூடிய பிரிவு தான் என்ன அப்படின்னா வந்துட்டு மைக்ரோபயாலஜி. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்கிறப்போ அதில் நம்ம என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா வந்து நம்பர் 1 மார்ஃபாலஜி. இப்போ மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறது வந்து அதோட அவுட்லுக் அப்பேரன்ஸ், அதோட புறத்தோற்றத்தை தான் வந்து நம்ம மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசியாலஜி. அப்போ ஃபிசியாலஜினா என்னது, அதோட செயலியல், அதோட உள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே, டைஜஷன், ப்ரீத்திங், இது எல்லாமே வந்து என்ன ஆகும், இன்க்ளூட் ஆகும். அண்ட் தென் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ அப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட செயல்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே வந்து என்ன ஆகும், இதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னா வந்து வாட் இஸ் மைக்ரோபயாலஜி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன்விசிபிள் பை த நெக்ட் ஐஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்கே வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு மெடிக்கல் மைக்ரோபயாலஜி. ஸோ அப்போ மெடிக்கல் ஃபீல்டில் வந்து மைக்ரோப்ஸ் இன்வால்வ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகுது. ஸோ என்ன அப்படின்னா வந்து எப்படின்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் வந்து காஸ்டு பை த மைக்ரோப்ஸ் லைக் பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவான், ஃபங்கை, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களாலையுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து மைக்ரோப்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நிறைய டிசீஸை காஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வந்து வித்தவுட் மைக்ரோப்ஸ் இல்லை அப்படின்னா வி கான்ட் சர்வைவ் ஆன் த எர்த். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மளோட என்ன அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது வேஸ்ட் வந்து அதாவது பயோடிகிரேடபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது மக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ அப்போ ஆர்கானிக் வேஸ்ட், இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வந்து மண்ணோட மக்கக்கூடிய ஒரு பொருள் தான். என்னன்னா இப்போ இன்கேஸ் இப்போ நம்ம ஒரு இறந்து போன ஒரு எந்த ஒரு இறந்து போன உயிரினமும் அது வந்து மண்ணோட மக்கள் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம எர்த் ஃபுல் ஆஃப் டெட் ஆர்கானிசம்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுது இங்கே அப்படின்னா வந்து இங்கே அந்த பாக்டீரியா, வைரஸ், இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இட் ஜஸ்ட் டீக்ரேட் த ஆர்கானிக் காம்பவுண்ட். அந்த மக்கக்கூடிய பொருளை எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அதை சிதைவடைய செஞ்சு மண்ணோட மட்க வைக்குது. தட்ஸ் வை த மைக்ரோப்ஸ் ஆர் கால்ட் நேச்சுரல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இயற்கையின் துப்புரவாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த அளவுக்கு மைக்ரோப்ஸ் நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபுட்டுலையும் நிறைய வந்து மைக்ரோப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கேர்டு, தயிராக இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இட்லி தோசையில் இருக்கக்கூடிய அந்த மாவு புளிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் என்ன பண்ணும், அந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை பண்ண வைக்கும். சரியா?
ஸோ அதுதான் இங்கே. ஸோ இப்போ டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் மைக்ரோப்ஸ் தட் இன்ஃபெக்ட் ஹியூமன்ஸ் அண்ட் டிசீஸ் தே காஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுது இங்கே வந்து இந்த மெடிக்கல் மைக்ரோபயாலஜியை பொறுத்தளவில் அந்த மைக்ரோப்ஸ் வந்து என்ன பண்ணுது, இட் இன்ஃபெக்ட் ஹியூமன்ஸ். அப்போ ஹியூமனுக்கு வந்து இது என்ன பண்ணுது, ஹியூமனை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அண்ட் டிசீஸையும் அது என்ன பண்ணுது, காஸ் பண்ணுது. அண்ட் தென் அப்போ நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு டயக்னோஸ் த டிசீஸ். அது என்ன டிசீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அண்ட் ஆல்சோ இதில் வந்து என்னெல்லாம் பற்றி நம்ம படிக்கலாம் அப்படின்னா வந்து பாக்டீரியா அண்ட் தென் ஃபங்கை, பூஞ்சைகள். சரியா? ஸோ அப்போ மைக்ரோ ஃபங்கையும் இருக்குது, மேக்ரோ ஃபங்கையும் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத சின்ன பூஞ்சைகளும் இருக்குது, பெரிய பெரிய பூஞ்சைகளும் இருக்குது. அண்ட் தென் ஆல்கே, பாசிகள், அதை பற்றி படிக்கிறாங்க. அண்ட் தென் வைரஸ். ஸோ இப்போ வைரஸ் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். என்ன அப்படின்னா வந்து இட் ஹாவ் த வைரஸ் ஹாவ் அ போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர். லிவிங் அண்ட் நான் லிவிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இந்த வைரஸை பொறுத்தளவில் இதுக்கு வந்து உயிருள்ள தன்மையும் இருக்குது, உயிரற்ற தன்மையும் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணலை, RH விட்டேக்கர், ஹூ இஸ் RH விட்டேக்கர், 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை பண்ணுன RH விட்டேக்கரோட 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனோட மேஜர் டிமெரிட் என்ன அப்படின்னா வந்து ஹி டசன்ட் இன்க்ளூடட் த வைரஸ் வித் ஹிஸ் கிளாசிஃபிகேஷன். அவரோட வகைப்பாடில் அவர் வைரஸை சொல்லாதது தான் என்னது பெரிய ஒரு குறையாகவே கருதப்பட்டுச்சு. அண்ட் தென் புரோட்டோசோவான் அண்ட் பேராசைட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் பற்றி நம்ம இது வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இட் காஸ் த டிசீஸ், நோயை வந்து காஸ் பண்ணக்கூடிய ஒரு சில நுண்ணுயிரிகள் தான். ஸோ அப்போ இது நோயை காஸ் பண்ணுது, நமக்கு ஃபுட்டுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் தென் இன்னொரு பக்கம் இந்த மைக்ரோப்ஸ் தான், நுண்ணுயிரிகளை வச்சேத்து நோயவும் க்யூர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் மைக்ரோபயாலஜி. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹிஸ்ட்ரி, ஸோ அப்போ வரலாறுல மைக்ரோபயாலஜி வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து அந்த பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னவர் யார் அப்படின்னா வந்து ஆண்டன் வான் லியூவன்ஹூக் அப்படிங்கிறவர் தான். சரியா? ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ஸோ அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் இங்கே இன்னொருத்தரை பற்றியும் நம்ம வந்து படிப்போம் இந்த மைக்ரோப்ஸில் வந்து, ராபர்ட் ஹூக். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து செல்லுலார் ஃபார்ம்ஸ், செல்லை வந்து முதல்ல கண்டுபிடிச்சி செல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு செல்லை பற்றின ஒரு நூலும் எழுதியிருப்பார் இவர். மைக்ரோகிராஃபியா அப்படிங்கிற ஒரு நூல், ஒரு புத்தகத்தை இவர் என்ன பண்ணியிருப்பாரு, எழுதி வெளியிட்டிருப்பாரு. அண்ட் ஆல்சோ அப்போ இவர் வந்து செல்லை வந்து எதில் பார்த்துருப்பாரு அப்படின்னா வந்து இவரே சொந்தமாக டிசைன் பண்ணின காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், எளிய நுண்ணோக்கியில் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், இதை அவரே வந்து பார்த்துருப்பார். ஓகேவா? இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஆண்டன் வான் லியூவன்ஹூக் வந்து பாக்டீரியாவை கண்டுபிடிச்சி இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து அனிமல் கியூல்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பார் இந்த பாக்டீரியாவுக்கு வந்து. அப்படின்னா ஒரு சிறிய ஒரு அனிமல் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து மீனிங். சரியா? ஸோ அப்போ லிட்டில் அனிமக்யூல்ஸ்னாலும் அது என்னதான் அப்படின்னா வந்து பாக்டீரியா தான். சரியா? அண்ட் தென் இங்கே பாருங்க, ராபர்ட் ஹூக் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ரோட் இஸ் அப்சர்வேஷனா, இவர் செல்லை பார்த்து அந்த செல்லை பற்றின அந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருப்பார், அவரோட அப்சர்வேஷன் எல்லாத்தையுமே டிராயிங்ஸாக எங்கே கொடுத்துருக்காரு, ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் வந்து 1676 வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த செல்லை பற்றின எல்லா விஷயங்களையுமே ஒரு டிராயிங்கை வந்து இவர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே? ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹூ டிஸ்கவர்ட் த பாக்டீரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்டன் வான் லியூவன்ஹூக். அப்புறமா ஹூ ப்ரப்போஸ் த செல்லுலார் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் ஹூக். சரியா? அனிமக்யூல்ஸ் அப்படின்னாலே யார் தான், ஆண்டன் வான் லியூவன்ஹூக் தான். அப்புறமா ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் வந்து ஃபஸ்ட்டு செல்லோட அந்த செல்லுலார் ஃபார்ம்ஸை வந்து டிராயிங்காக ரிப்போர்ட் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் ஹூக். ஓகே? ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து த கிளீன் நட் அண்ட் த ரிவெஞ்ச் ஆஃப் பாக்டீரியா என்ன அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாக்டீரியா இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம அதிகமாக கிட்டத்தட்ட அந்த சானிடைசர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணியிருப்போம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், டியூரிங் த கோவிட். சரியா? இந்த கோவிட் டைமில் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாருமே செப்பரேட்டாக வந்து நம்ம சானிடைசர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், யாரும் ஹேண்ட் ஷேக் கை கொடுக்கக்கூடாது யாருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நிறைய ஃபாலோ பண்ணதுனால நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இவ்வளோ டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கு நமக்கு தெரிஞ்சது. ஓகே, பட்
ஏன்ஷியன்ட் டைமில் வந்து என்ன அப்படின்னா இதை பற்றின பெரிய ஒரு அவேர்னஸ் வந்து இல்லை. ஸோ அப்போ அங்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியாக வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து டியூரிங் த டெலிவரி டைம், அந்த டெலிவரி டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா வந்து இறந்து போகிறாங்க அந்த டெலிவரி முடிஞ்ச உடனே. ஸோ எதுக்காக இறந்து போகிறாங்க அப்படின்னா வந்து இன்ஃபெக்ஷன் ஆனதுனால. ஸோ அப்போது நமக்கு தெரியும் அந்த டெலிவரி இப்போ டாக்டர்ஸ்லாம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஹாட் வாட்டர் இந்த மாதிரியான எல்லாத்துலேயுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் ஏன் அப்படின்னு வந்து இப்போ ஓப்பனாக நம்மளோட பாடியில் ஒரு இடத்துல ஒரு ஆப்ரேஷன் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த ஓப்பன் வழியாக என்ன ஆகும், பாக்டீரியா வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே இந்த ஸ்டோரியை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அப்புறம் இதில் இருக்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 1800 அந்த இயரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தென் அப்போ தான் டாக்டர்ஸ், நர்ஸ் இவங்க எல்லாமே டெவலப் ஆகிட்டு வராங்க. சரியா? அதே மாதிரி அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து 1841 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு டாக்டர், யாருன்னா அவரோட நேம் வந்து இக்னஸ் செம்மல்வைஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க அப்படின்னா வந்து வியன்னா அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் டெலிவரி வார்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவர் வந்து அங்கே வந்து டெலிவரி இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற டைமில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த குழந்தை பிறந்த உடனேயே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 18% வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பிளட் இன்ஃபெக்ஷனால் வந்து இறந்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன அப்படி வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால இறந்துருக்காங்க. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த ஃபீவர் அந்த அந்த டிசீஸோட பேர் வந்து சைல்டு பெட் ஃபீவர். ஏன்னா குழந்தை பிறந்த உடனே அவங்க இறந்துறதுனால அதுக்கு பேர் சைல்டு பெட் ஃபீவர் ஆர் பியூர் பீரல் செப்சிஸ் அப்படிங்கிற டிசீஸ். ஓகேவா? அந்த டெலிவரி ஆன உடனே இறந்துடுறது. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தால் வந்து என்ன இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த 18% வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து இறந்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த டிசீஸ் நேம் என்ன, ஸோ எதுக்காக இறந்தாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த மாதிரி இருந்தாலும் கூட டாக்டர்ஸ் ப்ராப்பராக இருந்து அதை மெயின்டைன் பண்ணுற இடத்துல வந்து அந்த டெத் ரேட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டே தான் இருந்திருக்கு. சரியா? ஸோ இப்போ எந்த இயர், அந்த டாக்டரோட நேம், சரியா, என்ன பாக்டீரியாவால் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி எதுனாலும் கொஸ்டின் நமக்கு வரலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப வந்து ப்ராப்பராக எல்லாமே இருந்துச்சு. பட்டு எந்த ஒரு டாக்டரோட அவேர்னஸ் இல்லாத டைமில் வந்து நிறைய இந்த மாதிரி டெத் ரேட். இதுக்கு நான் முன்னாடிலாம் நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் வந்து வீட்டிலையே வந்து பிரசவம் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணிடுவாங்க சம்டைம், ஏன்னா இப்போ இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, பட் இருக்கிறதுனால நம்ம என்ன விஷயம் அப்படிங்கிறத பேபியோட அந்த க்ரோத்லேயே நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறோம். பட் எந்த ஒரு இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத டைமில் வந்து நிறைய பேர் இந்த டெலிவரி டைமில் என்ன இருப்பாங்க, இறந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் நிறைய 10 குழந்தை 15 குழந்தைன்னு பிறந்தெல்லாம் இறந்துருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக அதுக்கான ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாததுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே அந்த ஏன்ஷியன் டைமில் நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த டிசீஸால் ஒரு இறந்த நம்மளோட இந்த டாக்டர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து இந்த டிசீஸால் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அவங்களே கையை கட் பண்ணிட்டு அந்த மாதிரி இறந்துருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லாம் இருந்துச்சு இந்த டிசீஸால். ஸோ அதாவது அந்த இன்ஃபெக்ஷன் அதனால. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா வந்து அந்த டாக்டர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து செம்மல்வைஸ் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து சானிட்டரி மெஷர்ஸ் வித் இன்க்ளூடட் தி டாக்டர். அந்த டாக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, வாஷ் தேர் ஹேண்ட்ஸ் இன் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஏதாவது கண்டிப்பாக டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணணும். க்ளீனான லேப் கோட் இது எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா டெத் ரேட் வந்து என்ன ஆச்சு, 2 out of 3, அதாவது 3 பங்குல கிட்டத்தட்ட 2 பங்கு ரொம்பவே அந்த இதோட அளவு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து டெத் ரேட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஏன் இந்த விஷயத்த இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த மைக்ரோப்ஸால கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. ஸோ அப்போ அதை வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அப்போவே இதை பற்றின அவேர்னஸ் கொண்டு வந்தாங்க. என்ன டிசீஸ், எந்த டாக்டர், இந்த விஷயத்த வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பிரான்ச்சஸ் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்கிறப்போ என்ன, அதாவது அந்த மைக்ரோபயாலஜியில் இருந்து இருக்கக்கூடிய பிரிவுகள் எங்கெல்லாம் அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரீஸ்,
அப்போ இண்டஸ்ட்ரீஸ்னால் என்னது? பீர் தயாரிக்கக்கூடிய பாக்டீரியா ஃபேக்ட்ரிஸ். அப்புறமா என்னது? அந்த நிறைய பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த யூஸ் பண்ணக்கூடிய இந்த லினன் கிளாத், லினன் ஷர்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்போ அதெல்லாம் சாஃப்டனிங் பண்ணுறதுக்கு அண்ட் தென் அந்த நிறைய இந்த ரப்பர் ஷீட்டு இதெல்லாம் ஹார்டாக இருக்கிறத சாஃப்டன் பண்ணுறதுக்காகலாம் என்ன பண்ணுவாங்க? பாக்டீரியாவை இண்டஸ்ட்ரியல் லெவலில் பெரிய லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் நமக்கே தெரியும், மெடிசின்ஸ்க்கு வந்து பாக்டீரியாவை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜினா என்னது? ஸோ இப்போ விவசாயத்தில் வந்து இந்த ஒரு சில நுண்ணுயிரிகள், ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நீங்கள் நம்ம படிச்சிருப்போம், லெகுமினஸ் பிளான்ஸ், கடலை செடியோட தாவரங்கள், அதோட ரூட் நாடியூல்ஸ், அந்த கடலை செடியோட அந்த ரூட் நாடியூல்ஸ் வேர் முடிச்சுக்கல என்ன ஆகும்? ரைசோபியம் பாக்டீரியா இருந்து இட் ஜஸ்ட் ஃபிக்ஸ் த அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன? நேச்சுரல் ஸ்கேவஞ்சர்ஸ். அப்போ நம்மளோட சுற்றுச்சூழலில் மைக்ரோப்ஸோட ஒரு பங்கு வந்து அதிகமாகவே இருக்குது. ஃபுட் அண்ட் டேரி மைக்ரோபயாலஜினா என்னது? மில்க் ப்ராடக்ட்ஸ், பால், பன்னீர், அந்த மில்க்லேருந்து வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே என்னது முக்கியம்? இந்த மைக்ரோப்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அப்போ ஃபுட்டு, தயிர், நம்ம சாப்பிடக்கூடிய இதெல்லாம் நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணி சாப்பிட்றோமோ, ஈஸ்ட். சரியா? ஈஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? கேக் பண்ணுறப்போ அதோட ஃபெர்மெண்டேஷன். ஏன் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறப்போ கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னா, இட் ஜஸ்ட் அந்த மாலிகுல்ஸ் டைட்டாக இருக்கக்கூடிய, இப்போ நம்ம வீட்டிலே போடுற சப்பாத்தி எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இப்போ அதே சேம் அந்த மாவு தான். பட் என்ன அப்படின்னா, நம்ம ஈஸ்ட்டை ஆட் பண்ணுறப்போ இட் ஜஸ்ட் பிரேக் த மாலிகுல்ஸ். அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டைட்டாக இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை என்ன பண்ணுது? அந்த ஈஸ்ட் போய் பிரேக் பண்ணுறப்போ அதனால தான் மாவு உப்பி பெருசாக வந்துடும். ஸோ இப்போ உள்ள ஜஸ்ட் என்னதான் ஏர் தான் இருக்கும். ஸோ அப்போ டைட்டாக இருக்கக்கூடிய அந்த மாவு வந்து என்ன லூசா மாத்திரும். ஸோ அப்போ சாஃப்ட் ஆகுது, அவ்வளோதான். சரியா? அண்ட் தென் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்றப்போ என்னது? நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளான்ஸ், ஹைபிரிட் பிளான்ஸ், அதாவது ஒரு 2 பிளான்ட் இருக்கு. ஸோ அப்போ ஒரு மரத்துல நல்ல காய் பெருசா இருக்கு, ஆனால் அது டேஸ்ட் இல்லை. இன்னொரு மரத்துல வந்து காய் வந்து சின்னதா இருக்கு பட் டேஸ்டா இருக்கு. அப்படின்னா ரெண்டையும் எடுத்து நான் ரெண்டோட ஜீனையும் எடுத்து என்ன பண்றேன்? ஒரு நியூ பிளான்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்றேன். அதுக்கும் எனக்கு மைக்ரோபயாலஜி தான் தேவைப்படும். அண்ட் தென் பாக்டீரியாவை பத்தின ஸ்டடீஸ், அதை பத்தின ரிசர்ச், இது எல்லாமே என்ன ஆகும்? இதுல இன்க்ளூட் ஆகும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சீவேஜ் மைக்ரோபயாலஜினா என்னது? நிறைய பெரிய பெரிய வேஸ்டேஜ் எல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு. அண்ட் தென் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கடல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நிறைய ஆயில் ஸ்பில் நடக்கும். அப்படிதானே? ஆயில் ஸ்பில்னா என்னது? இந்த பெரிய பெரிய டேங்க்ல வந்து என்ன பண்ணுவாங்க? ஆயில் வந்து எடுத்துட்டு போவாங்க. சம்டைம் பை ஆக்சிடென்டலி அது வந்து வாட்டர் அந்த கடல்ல வந்து என்ன ஆயிரும்? ஸ்பில் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்படி ஆகுறப்போ ஆக்சுவலி அந்த அக்வாட்டிக் ஃபிஷ்ஷஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே வந்து எப்படி ப்ரீத் பண்ணும்? அந்த வாட்டர்ல டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆக்சிஜன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அட்மாஸ்பியருக்கும் அந்த ஆர்கானிசமுக்கும் ஒரு லேயர் மாதிரி என்ன ஆகும்? ஸ்ப்ரெட் ஆகுறப்போ என்ன கிடைக்காது? அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரியான சீவேஜ் கழிவெல்லாம் கிளியர் பண்றதுக்கு அங்க நம்ம என்ன பண்ணலாம்? we can use the microbes. And then mycology, phycology, இதெல்லாம் என்னது? ஸோ ஃபங்கை, ஸ்டடி ஆஃப் ஃபங்கை மைக்காலஜி, ஸ்டடி ஆஃப் ஆல்கே பைக்காலஜி. ஸோ இப்போ பூஞ்சைகள் பற்றின ஒரு பிரிவும் இங்கே தான் வருது. பாசிகள் பற்றின ஒரு படிப்பு அதுவும் இங்கே தான் வருது. அண்ட் தென் புரோட்டோசோவாலஜி என்னது? புரோட்டோசோவான் பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு. அண்ட் தென் அக்வாட்டிக் மைக்ரோபயாலஜினா என்னது? நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், ஆறு, ஏரி, குளம், இந்த மாதிரி கிணறு, இதில் இருக்கக்கூடிய சின்ன 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 நுண்ணுயிர்கள் பற்றி படிக்கக்கூடிய பிரிவு தான் அக்வாட்டிக் மைக்ரோபயாலஜி. நெக்ஸ்ட் ஒன் மெரைன் மைக்ரோபயாலஜி. என்னது? கடல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள். அண்ட் தென் வைராலஜினா என்னது? வைரஸ் பத்தி படிக்கக்கூடிய பிரிவு. அண்ட் தென் சாயில் மைக்ரோபயாலஜி, சாயில் நம்மளோட மண்ணுல என்ன மாதிரியான நுண்ணுயிரிகள் இருக்கு இதை பத்தி படிக்கக்கூடிய அந்த பிரிவு தான் என்னது? சாயில் மைக்ரோபயாலஜி. சரியா? ஸோ இது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட் இன் த மைக்ரோபயாலஜி. இது எல்லாமே இட் இஸ் த ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஸோ ஐ ஹோப் you understand. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன அப்படின்னா வந்து ஸ்கோப் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஸோ அப்போ இந்த மைக்ரோபயாலஜியால் நமக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இது அப்ளைடு சயின்ஸ் கிரேட் இம்பேக்ட் ஆன் த இந்த மைக்ரோபயாலஜியோட இம்பேக்ட் வந்து எதுலலாம் இருக்குது பாருங்கள். ஜெனட்டிக்ஸ்
ஓகே, ஸ்டடி ஆஃப் ஜீன், அதாவது அந்த மரபியல் பற்றின படிப்பு. அண்ட் தென் பயோகெமிஸ்ட்ரி, ஃபுட் சயின்ஸு, எக்காலஜி, எக்காலஜி ஸ்டடி ஆஃப் என்விரான்மெண்ட், எக்காலஜி, இம்யூனாலஜி, இம்யூன் நோய் எதிர்ப்பு சக்தி, அதை பற்றி படிக்கிறது, அக்ரிகல்ச்சர் விவசாயம், மெடிசின், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து என்ன ஆகுது, மைக்ரோபயாலஜி இஸ் பிளே ஏ இம்பார்ட்டன்ட் ரோல். சரியா? ஸோ இங்கே என்ன பாருங்க, எசரிஷியா கோலை, ஷார்ட்டாக நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈகோலை, தமிழில் ஏகோலை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த ஈகோலை இஸ் அ வண்டர்ஃபுல் காலன் பாக்டீரியம். ஏன் இதை அப்படி ஒரு வண்டர்ஃபுல் பாக்டீரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி இட் லிவ்ஸ் இன் அவர் ஸ்டமக், நம்மளோட வயத்தில் ஈகோலை வந்து இருக்குது. என்ன பண்ணும், இது வந்து இட் இன்வால்வ் இன் த டைஜஷன் அண்ட் இட் தட் ஹேஸ் பின் எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடிட் பை பயோடெக்னாலஜிஸ்ட். ஏன் பயோடெக்னாலஜிஸ்ட் வந்து ஈகோலை, எசரிஷியா கோலையை வந்து ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, மோஸ்ட்லி நம்ம வந்து நிறைய மெடிசின்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பாக்டீரியாவை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம படிச்சிருப்பீங்க, நம்ம வந்து பாக்டீரியா, இது வந்து பாக்டீரியல் டிஎன்ஏ பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிட்ல நமக்கு தேவையான ஜீனை நம்ம என்ன பண்ணுவோம், இன்செர்ட் பண்ணி நம்ம அதை மனிப்புலேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நுண்ணுயிரி மைக்ரோப்ஸ் எது அப்படின்னா வந்து இந்த ஈகோலை, எசரிஷியா கோலை தான். சரியா? அண்ட் ஆல்சோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே யூஸ் இந்த காலனிங் மைக்ரோப்ஸ். இந்த மைக்ரோப்ஸை தான் வந்து அதிகமாக ஹியூமன் வெல்ஃபேருக்காக என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஸோ இப்போ இதில் வந்து நிறைய விஷயங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த ஈகோலையை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். சரியா? So biotechnology. So microbes produce very important DNA manipulating enzymes. So DNA manipulating அப்படின்னா நான் ஆல்ரெடி இப்போ தான் சொன்னேன், நம்ம அந்த பாக்டீரியல் டிஎன்ஏலாம் மனிப்புலேட் பண்ணி நமக்கு என்ன மாதிரியான என்சைம்ஸ் வேணுமா, அதை நம்ம கெமிக்கல் வேணுமா இல்லை ஆசிட் வேணுமா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், த்ரூ மைக்ரோப்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மைக்ரோப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டிஎன்ஏ மனிப்புலேட்டிங் என்சைம். ஸோ இப்போ டிஎன்ஏ மனிப்புலேட்டிங் என்சைம் மெயினாக என்னது, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியேஸ் அண்ட் லிகேஸ். ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியேஸ் அண்ட் லிகேஸ் இது ரெண்டை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பயோடெக்னாலஜியை பொறுத்தளவில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அதுவும் ரொம்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன், ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் வந்து ஒரு பெரிய காய் இருக்குது. சரியா? அந்த நான் சொன்ன அந்த பெரிய மரத்தோட டிஎன்ஏ இது. ஓகேவா? ஸோ இப்போ இது இஸ் அ பிக் ட்ரீ ஓட டிஎன்ஏ. ஸோ அடுத்தது ஒரு ஸ்மால் ஃப்ரூட்டோட டிஎன்ஏ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது, எனக்கு பிடிச்ச நல்ல ஸ்வீட்டான டேஸ்ட் இருக்குது. சரியா? இப்போ எனக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னா, இது பெருசாக ஆக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ இந்த இடத்துல இருக்குது. ஸோ டேஸ்ட் நல்லா தரக்கூடிய டிஎன்ஏ இங்கே இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். சரியா? ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இப்போ நான் இங்கே கட் பண்ணனா, ஸோ இப்போ நம்ம வீட்டில் நம்ம எதையாவது கட் பண்ணுறதுக்கு என்னதை யூஸ் பண்ணுவோம், சிசர் தான் யூஸ் பண்ணுவோம். லைக் வைஸ் பட் டிஎன்ஏலாம் அப்படி கிடையாது. ஸோ நம்ம கண்ணாலலாம் பார்க்க முடியாது. ஸோ இது எல்லாமே மாலிகுலார் பயாலஜியில் தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ அங்கே மாலிகுலார் சிஸ்ஸரா, அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூலக்கூறு கத்தரிக்கோல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ மாலிகுலார் சிஸ்ஸரா வந்து என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஸ்டிச் கட் பண்ணுறோம். அடுத்து அதை ரெண்டும் என்ன பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ், அதை ஒட்டுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது டிஎன்ஏ லிகேஸ் அப்படிங்கிற ரெண்டு என்சைம். சரியா? அப்போ இதை எப்படி கேட்கலாம், மாலிகுலார் சிசர்னா என்னன்னு கேட்கலாம், அதை ஒட்டுறதுக்கு பயன்படக்கூடிய என்சைம் எதுன்னு கேட்கலாம். சரியா? அப்போ இந்த திஸ் டூ என்சைம்ஸ் பிளே எ வைட்டல் ரோல் இன் த பயோடெக்னாலஜி. சரியா? ஸோ சம் மைக்ரோப்ஸ் இது தவிர வந்து அதிகமாக என்ன பண்ணுவாங்க, ஈகோலை இஸ் யூஸ்ட் அஸ் அ ஹோஸ்ட் ஆர்கன் க்ளோன் டிசைடு ஜீன். ஸோ இப்போ நமக்கு தேவையான ஒரு டிசைடு ஜீன்னா என்னது, எனக்கு எது தேவையோ அதுதான் டிசைடுனா நான் விருப்பப்பட்ட எனக்கு தேவையான அந்த மாதிரியான இதை தான் வந்து டிசைடுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதுக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு ஈகோலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து நமக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ற நியூக்ளியஸ் வந்து என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் லிகேஸ், மாலிகுலர் சிஸ்டர் அப்படிங்கிற அந்த டேர்மை we don't forget. Okay, I hope you understand. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அக்ரிகல்ச்சர். ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரை பொறுத்தளவில் மைக்ரோப்ஸ்க்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அப்போ சம் மைக்ரோப்ஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் பயோ ஃபர்டிலைசர். உயிரி உரமாக வந்து என்ன பண்ணுது, சாயில் ஃபர்டிலிட்டி, மண்ணோட வளத்தை என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கு. அண்ட் தென் ஒரு சில பாக்டீரியா என்ன பண்ணுது, அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா என்னது, நம்பர் 1 வந்து ரைசோபியம் தான். நெக்ஸ்ட் வந்து அசட்டோபாக்டர், அனபீனா, அந்த மாதிரியான
நுண்ணுயிரியுமே என்ன பண்ணுது இதில் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணலாம், இதை கேட்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரைசோபியம். அண்ட் தென் அப்படி இல்லை அப்படின்னா வந்து வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரைசோபியம் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன, டெஃபினெட்லி நைட்ரஜன் ஃபிக்ஸிங், நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ ஒய் த ரைசோபியம் ஷுட் ஃபிக்ஸ் த நைட்ரஜன். ஏன் ரைசோபியம் போய் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி த 78% ஆஃப் நைட்ரஜன் இஸ் present in the atmosphere, but even though the plant cannot consume the nitrogen directly. ஸோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து அந்த பிளான்ட்டால டைரக்டாக அந்த நைட்ரஜனை எடுத்துக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ரொம்ப ஹங்க்ரி, ரொம்ப பசிக்குது அப்படின்னா அப்படியே அரிசி குக் பண்ணாமல் சாப்பிடுவோமா? சாப்பிட முடியாது. என்ன பண்ணுவோம், அதை குக் பண்ணி தானே சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இந்த ரைசோபியம் வந்து அந்த ரைசோபியம் என்ன பண்ணி கொடுக்குன்னா அந்த பிளான்ஸால டைரக்டா நைட்ரஜன் எடுக்க முடியாததுனால இட் ஜஸ்ட் கன்வெர்ட் த நைட்ரஜன் இன்டு நைட்ரைட் ஆர் அமோனியாவோ நைட்ரைட்டாவோ கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணும், கொடுக்கும். சரியா? இது தவிர சம் மைக்ரோப்ஸ் லைக் வைரஸ், பாக்டீரியா இது எல்லாமே என்ன பண்ணுது, பெஸ்டிசைடாகவும் இதை வந்து என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இண்டஸ்ட்ரியல் யூஸ். ஸோ இப்போ ஃபேக்ட்ரி வைஸ் அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் யூசஸ்ல தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மைக்ரோப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ். என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்க, அசிட்டிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், இந்த மாதிரியான எல்லாத்தையுமே வந்து என்ன ப்ராசஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான யூசஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரி. அப்போ மெயினாக மைக்ரோப்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா வந்து அசிட்டிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட் அண்ட் சிட்ரிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ அந்த மைக்ரோப்ஸ் வந்து ஃபைண்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ். அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரியில், டைரி இது எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுது, ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. அண்ட் ஆல்சோ மைக்ரோப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தில், ஆல்கஹால் அண்ட் ப்ரூவிங் இண்டஸ்ட்ரினா ஒன்றும் இல்லை, நமக்கு பீர், வைன் இதெல்லாம் தயாரிக்கிறோமோ அதுதான் வந்து ப்ரூவிங் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரியான இடத்துலையும் அதிகமாக ஃபெர்மெண்டேஷன்னாலே அங்கே வந்து கண்டிப்பாக மைக்ரோப்ஸ் இருக்கும். வித்தவுட் மைக்ரோப்ஸ் ஃபெர்மெண்டேஷன் இஸ் இம்பாசிபிள். அண்ட் ஆல்சோ மைக்ரோப்ஸ் ஆல்சோ ஃபைண்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ் ஃபுட்டு, டைரி இந்த மாதிரியான ஃபெர்மெண்டட் ஃபுட் எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுது, இட் பிளேஸ் எ வைட்டல் ரோல். அண்ட் தென் மெடிசன் அண்ட் என்விரான்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நிறைய வந்து என்ன பண்ணுறோம் இங்கே, வி யூஸ் மோர் ஆன்டிபயோட்டிக்ஸ். நிறைய வந்து பேத்தோஜெனிக் டிசீஸை வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறோம், இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் ஃப்ரம் மைக்ரோபியல் குரூப். அதாவது என்ன ஆகும் அப்படின்னு வந்து டிரைவ் ஃப்ரம் த மைக்ரோபியல் குரூப். ஆக்டினோமைசிட்ஸ் இதில் இருந்து எடுத்த நிறைய மெடிசின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்களாம், இங்கே வந்து ஆன்டிபயோட்டிக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், நிறைய பாக்டீரியா வந்து என்ன பண்ணுது, டிசீஸையும் காஸ் பண்ணுது. அட் தி சேம் டைம் அதே பாக்டீரியாவை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சம் ஹீட் கில்டு மைக்ரோப்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நுண்ணுயிரியை சம்டைம் அப்படியேவும் நம்ம ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணலாம். அதை வந்து ஹீட் கொடுத்து அதை கில் பண்ணிட்டு அதை இன்ஆக்டிவாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த வேக்சின் நோய் எதிர்ப்பாக யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இங்கே வந்து ஆக்டினோமைசிட்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே. So next one, environment. ஸோ அப்போ மைக்ரோப்ஸ் ஹெல்ப் டு க்ளீன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், க்ளீன் த என்விரான்மெண்ட். சரியா? பயோடிகிரேடபிள் வேஸ்ட் ப்ராடக்ட். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, மண்ணில் போட்டால் என்ன ஆகாது, அது வந்து மண்ணோட மண்ணாக மட்காது. பட் இது வந்து என்ன ஆகும், நல்லா மண்ணோட மண்ணாக மட்கிரும். And then hence the microbes are degraded as scavengers of nature. என்னது, அந்த பாக்டீரியா எல்லாம் என்ன பண்ணிடும், அதை வந்து நல்லா மண்ணோட மண்ணாக மட்க வச்சிரும். அண்ட் ஆல்சோ இது வந்து என்ன ஆகுது, பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். ஸோ ஒரு சைக்கிள்னால் என்னது, ஒரு சுழற்சி மாதிரி இது என்ன ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒன்ஸ் ஒரு மரம் இருக்குது, அது வந்து இல்லை அழுகி போச்சுனாலும் என்ன ஆகும், மண்ணோட மண்ணாக மக்கிடும். ஸோ மக்கிய அகெயின் அது அந்த மண்ணிலிருந்து வளரக்கூடிய பிளான்ட் மறுபடியும் என்ன பண்ணும், அதையே எடுத்துக்கிட்டு வளரும். ஸோ இட் இஸ் அ ரொட்டீன் சைக்கிளாக இது வந்து நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் மைக்ரோப்ஸ் ஆல்சோ பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். வாட் இஸ் மீன் பை பயோகேஸ்? ஸோ இப்போ நிறையா அந்த மண்ணோட மண்ணாக மட்கக்கூடிய அந்த பிளான்ட் வேஸ்ட், அனிமல் வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய டேங்க்கில் போட்டு அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, பயோகேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான வாயு என்னது, மீத்தேன், CH4 மீத்தேன் தான் அதில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த பயோகேஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த LPGக்கு வந்து ஆல்டர்னேட்டாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ இப்போ இது வந்து என்னது,
இது வந்து நான் ரினியூவபிள் சோர்ஸ், சரியா? பட் வந்து இது வந்து என்னது ரினியூவபிள், நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது. ஸோ அப்போ அதுக்காகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம், சரியா? பயோ ரெமிடியேஷன் அண்ட் பயோ லீச்சிங். ரெமிடியேஷன்னா என்னது? டு கிளீன் அப் த பொல்யூஷன். ஸோ அப்போ இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் பொல்யூஷன் யூஸிங் மைக்ரோப்ஸ். அப்போ எந்த ஒரு இடத்துல நிறைய பொல்யூஷன் இருக்கோ, நிறைய அழுக்கு இருக்கோ, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு பேர் தான் பயோ ரெமிடியேஷன். ஒரு சில ஃபங்கை அண்ட் பாக்டீரியா வந்து என்ன ஆகுது, ஸோ இப்போ நேச்சுரல் வேஸ்ட்டோட டீக்ரேட் ஆகும். அண்ட் தென் அதை யூஸ் பண்ணி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், ஆயில் ஸ்பில்ஸ், ஆல்ரெடி சொன்னேன் பயோ ரெமிடியேஷன். ஸோ அப்போ ஆயில் ஸ்பில் இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், க்ளீன் அப் பண்ணலாம். அண்ட் தென் பயோ லீச்சிங்னா என்னது அப்படின்னா வந்து அந்த மைன்ஸ், அதாவது அந்த லோயர் மெட்டல் கண்டென்ட். ஸோ இப்போ இட் டிஃபிகல்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் தம். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு சில பாக்டீரியாவை யூஸ் பண்ணி செப்பரேட் த மினரல் ஃப்ரம் த க்ரூட் ஓர். அதுதான் என்னது, பயோ லீச், சரியா? மினரல்ஸை வந்து பிரித்து எடுக்கிறது, தாதுக்களை பிரித்து எடுக்கிறது, சரியா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பயோ லீச்சிங் ஆர் மைக்ரோபியல் லீச்சிங். அப்போ இங்கே பாக்டீரியாவை யூஸ் பண்ணி அந்த மினரல், அந்த வேஸ்டெல்லாம் டீக்ரேட் பண்ண வச்சுட்டா ரிமைனிங் இருக்கக்கூடிய மினரல்ஸை என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக, இட் இஸ் வெரி ஈஸி டு செப்பரேட். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஸ்பீஷீஸ் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத இங்கே நமக்கு முக்கியம், சரியா? டயோபேசிலஸ். அப்போ விச் மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ்டு ஃபார் பயோலீச்சிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா டயோபேசிலஸ், ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ வாட் இஸ் மைக்ரோபயாலஜினா என்னன்னு பார்த்தோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்கெலாம் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சரி, அதோட ஸ்கோப், ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் அது எவ்வளோ ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் தென் ஸோ அதோட ஹிஸ்ட்ரி, ஸோ இப்போ ஏன்ஷியன்ட் டைமில் எப்படி மைக்ரோபயாலஜினா என்னங்கிற ஒரு அவேர்னஸ் கிடச்சிது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். எந்தெந்த ஃபீல்டில் என்னென்ன பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லாமே பார்த்தாச்சு, சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், வாட் இஸ் மைக்ரோபயாலஜி. இப்போ மைக்ரோபயாலஜினா என்ன, ஸ்டடி ஆஃப் மைக்ரோப்ஸ். ஸோ வி cannot see with naked eyes, but we can observe only under the microscope. அதுதான் என்னது, மைக்ரோபயாலஜி. ஸோ இப்போ மைக்ரோஸ்கோப்பை இன்வென்ட் பண்ணவர் யார், சரியா? அண்ட் தென் ஹூ இன்வென்டட் த பாக்டீரியா. ஸோ இப்போ ஆண்டன் வான் லியூவன்ஹூக், சரியா? அண்ட் தென் மைக்ரோஸ்கோப்பை இன்வென்ட் பண்ணவர் யார், ராபர்ட் ஹூக். அது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை வந்து இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஆண்டன் வான் லியூவன்ஹூக் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை வந்து இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் பாக்டீரியா மோஸ்ட்லி யூஸ்ட் இன் மைக்ரோபயாலஜி. அதிகமாக மைக்ரோபயாலஜியில் எதை யூஸ் பண்ணுறாங்க, யூகோலை யூஸ் பண்ணி தான் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறமா பர்பஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டில் எதுக்கு, ஃபெர்மெண்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் அதிகமாக. அண்ட் தென் நேச்சுரல் ஸ்கேவெஞ்சர்ஸ்னால் என்ன, பாக்டீரியா தான் என்னது, நேச்சுரல் ஸ்கேவெஞ்சர்ஸ். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்களே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னா, இப்போது நம்ம இது எல்லாமே ஒன்ஸ் பார்த்துட்டோம். என்விரான்மெண்ட்டில், மெடிசினில், இண்டஸ்ட்ரியில், அக்ரிகல்ச்சரில், பயோடெக்னாலஜியில் இது எல்லாமே பார்த்தாச்சு. இதோட பிரான்ச்சஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இதோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ பிரான்ச்சஸ், ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் மைக்ரோபயாலஜி அண்ட் தென் பிரின்சிபல்ஸ். இது எல்லாமே என்ன பண்ண போகிறோம், we are going to see in the next class. I hope you study well and go through it. Okay. So அந்த சயின்டிஸ்டோட நேம் அண்ட் தென் பர்டிகுலர் என்னென்ன பாக்டீரியா எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த வாட் இஸ் மாலிகுலர் சிஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் நியூக்ளியஸ்னால் என்ன, லிகேஸ்னா என்ன, வாட் இஸ் ரைசோபியம். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். வில் see in the next class. Thank you.